சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா Yamaha RS 100. என்னடா அது கடைசியில் இந்த வண்டிக்கு வந்துட்டிங்கன்னு யோசிக்க வேணாம். ஆனால் அந்த வண்டி இப்போ கரண்ட்டாக நிறைய பேர் இதை எடுத்து ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. வண்டி எனக்கு எங்கள் ஏரியாவிலையும் நிறைய இருக்குது, பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய பேர் இது ரீஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, அதை நான் ஒரு இதுவாக பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வண்டி இன்றைக்கி நான் பண்ணுறேன். மெயினாக அந்த வண்டி வாங்கினதுக்கு பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை எடுத்து வாங்கி ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சவுண்டுக்காண்டி இதை வந்து எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதிரி எல்லோரும் இந்த வண்டி சவுண்டுனாவே தனியாக ஒரு மேக்ஸிமம் இந்த வண்டி வந்து ஃபேமஸ் ஆகிறது இந்த சவுண்டுக்காண்டி தான். சைடாக வீடியோக்குள்ளே ஒரு போயிடலாம். போல் ஜென்ரலாக நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். மெஜாரிட்டியாக எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மானாச்சும் நம்ம எப்பயும் போல் ரெகுலராக நம்ம இது வரையும் பண்ண மாதிரியே பண்ணால் தான் எனக்கு ஒரு இதாக இருக்குமேனு வசம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 98cc சிங்கிள் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த மெயினாக அந்த வண்டி அட்வர்டைஸ் பண்ணுறது இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அது இல்லாமல் இந்த இன்ஜினோடைய மேக்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 11 HP ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 7500 RPMலையும். அதேமாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 10.39 நியூட்டன் டார்க் வந்து 6500 RPMலும் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன இப்போ கம்பேர் பண்ண இந்த நான் என்னோடய FG அளவுக்கு தான் இந்த வண்டி அப்பயே ரெடி பண்ணியிருக்காங்க. என்னோடய FGலேயே உங்களுக்கு 12 HP வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே 11 HP உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா அப்பயே அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதோட இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜப்பான் மேக்கு. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஏன்னா வந்து Yamaha வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த வண்டியோடைய ஸ்பார்ட்ஸ்லாம் வந்து ஜப்பான்லேருந்து ரெடி பண்ணி அங்கேருந்து இந்தியா வர வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து இங்கே இந்தியாவில் அசம்பிள் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. அப்படி பார்த்தா இப்போ நம்ம சூப்பர் பைக்கெலாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவர் வந்து அப்போ வந்து லான்ச் ஆகும்போதே இவர் வந்து ஜப்பான் மேக்லேருந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறமேட்டு தான் இந்தியாவில் ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்பயே பண்ணியிருக்காங்கங்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான விஷயந்தான். மற்றபடிக்கு இதில் ஜென்ரலாக நான் சொல்ல போகிற இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே காமனாக தெரிஞ்சது தான். நான் மேலோட்டமாக உங்களுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட் வியூவராக நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்கிறது வாசம் தான் இந்த மாதிரி பைக் சீரிஸ் நான் உங்களுக்கு பண்ணுறேன். மேக்ஸிமம் Yamaha சீரிஸ் Yamaha RS சீரிஸ்லேயே நான் ஒரு 2-3 பைக் நான் பண்ணுறேன். இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இதோட சவுண்ட் நான் வந்து உங்களுக்கு கடைசியாக வீடியோ வந்து முன்னாடி காட்டிடுறேன். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் தராங்க. ஆனால் இது வந்து 10 லிட்டர் நீங்கள் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனால் கொஞ்சம் லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்து உங்களால் முடிஞ்சால் ரெடி பண்ண முடிஞ்சால் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்து இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணல. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ இந்த வண்டி கூடி சீக்கிரத்தில் கொஞ்சம் ரீஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. அப்படி ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கு நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டுருவேன். சொல்ல மறந்துட்டேன். இதோட கியர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 கீழே மீதி 3 மேலே. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை கிடையாது. தெரியாமல் நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த வண்டி நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் நீங்கள் வாங்க போகிற மாதிரி தான் இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பரும் நீங்கள் மறக்காமல் இந்த வண்டி நீங்கள் மெயினாக எடுக்க போகும்போது இந்த நீங்கள் கட்டாயம் பார்த்து வாங்குங்க. அதேமாதிரி கார்ப்ளேட்டில் ஒர்க்கு இருக்குதுன்னு இன்னும் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வர வண்டிங்கிற பாருங்க, அப்போ வந்த வண்டியில் மெயினாக அந்த கார்ப்ளேட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் வந்து வண்டி விற்கும் போது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே வந்து தரவாக வந்து லூக் அண்ட் கார்னு பார்த்து தான் ரெடி பண்ணி தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் மெயினாக அந்த கார்ப்ளேட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக வைக்கும். ஸோ அந்த வண்டி வாங்கும் போதே நீங்கள் வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் தராமல் நிற்காமல் அப்பப்போ ஏதாவது இப்போ படைச்சல் கொடுக்காமல் ஓடிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் வந்து ஹேண்ட்லிங் நான் மெயினாக செக் பண்ணுவேன். அதேமாதிரி நீங்களும் வாங்கும்போது வண்டி ஹேண்ட்லிங் இஷ்யூ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். வேணா மேக்ஸிமம் இந்த வண்டி வாங்கும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வண்டி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதா இருந்தாலும். அது நான் குறிப்பாக அந்த செகண்ட் ஹேண்ட்ஸில் சொல்கிறேன்ல அந்த சீரீஸில். அதனால் இந்த ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் அந்த ஹேண்டில் பார் யூஸ் பண்ணிக்கிறனால ஆஃபர் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கி போட்டிருக்காங்களா அதெல்லாம் டீட்டெயிலாக தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வண்டி நீங்கள் இந்த வண்டி இல்லை வேறு எந்த வண்டி வாங்குறதா இருந்தாலும் இது செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, நெக்ஸ்ட்டு இதோடைய சுவிச்சஸ் பற்றி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பற்றி நான் சொல்லிடுறேன்.
இது பார்த்திங்கன்னா முன்னாடி லைட் நம்ம ஆன் பண்ணிக்கிறதுக்கு ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. அதேமாதிரி ஐபீம் லோ பீமுக்கு உங்களுக்கு தனியாக இது கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டருக்கு ஆர்னு. மொத்தமாகவே இந்த வண்டியில் இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்ல போனால் இது மட்டும் தான் உங்களுக்கு இது. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது லைட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம தனியாக ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் சுவிச்சஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இல்லைன்னா இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ப்ரைமரி, உங்களுடைய இதை பொறுத்து. சரிங்க, நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பீடோமீட்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் அப்போ வந்த மாடல் தான், ஆனால் அதில் வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு இதில் ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் பெருசாக தெரியுது. மற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகி வந்து நீங்கள் உள்ள இன்டீரியராக பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டியில் ஒர்க் ஆகுது. அதேமாதிரி இதில் கொடுத்துருக்க சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர்ஸுக்கு லெஃப்ட்டு ரைட்டுக்கு அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நியூட்ரலுக்கு இது எரியும், லைட் எரியும். அதேமாதிரி ஹை பீம் லோ பீமுக்கு இங்கே உங்களுக்கு லைட் எரியும். இந்த வண்டி பற்றி நான் ஓவராலாக ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா சொல்லலை, ஏன்னா வண்டியோடைய இது ஓவரால் இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். முன்னாடி அந்த டூம் செட்டப் பற்றி சொல்லணும்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வண்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருக்கிற டூம் செட்டப்பு, இந்த வண்டி பற்றின இது அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபைனலாக இதோட வண்டி நான் இந்த வண்டியை பற்றி என்னென்ன ஏதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட இயர் பார்த்திங்கன்னா 1989 மாடல், ஜாப்பனீஸ் மேக் தான். இந்த வண்டி இப்போ சேலுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பட் உங்களுக்கு பர்சனலி உங்களுக்கு வாங்கணும், உங்களுக்கு ஏதாவது இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வெளிப்படையாக சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அந்த டீலிங் விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி சப்போஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து கீழே உங்களுக்கு லிங்க் தரேன், அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அதேமாதிரி இந்த மாதிரி யமஹா சீரிஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அது வாங்கி ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நீங்கள் வாங்கி இந்த வண்டியை ரீஸ்டோர் பண்ணலாமான்னா அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக தான் நீங்கள் வாங்கி, உங்களுக்கு ஆசை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு நான் RX வாங்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும், அப்படிங்கிறீங்க இந்த வண்டி நீங்கள் வாங்கி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஏன்னா ரீசெண்டாக வர நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியெலாம் நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஒரு இதுக்கு போகுதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்க வேணான்னு நான் சொல்லலை. உங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வண்டி வாங்கி ரீஸ்டோர் பண்ணுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இது தான். மறுபடியும் சொல்கிறது தப்பாக நினைக்க வேணாம். வேறு என்ன, ஃபைனான்ஸில் வாங்கும்போது மெயினாக நீங்கள் நான் தனியாக அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த வண்டி நீங்கள் வாங்கும்போதும் ரொம்ப நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் ஒரே நம்பராங்கிறது மட்டும் பார்த்துட்டு வாங்கிடுறாங்க. அப்போ தான், ஏன்னா இந்த வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பேர் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க, ரொம்ப பேர்த்துக்கு இது கிடைக்காது. ஆனால் அதனால் சொல்கிறேன், நம்பர் வந்து கரெக்டாக தான் பார்த்துங்க. அதேமாதிரி எத்தனை ஓனருங்க செக் பண்ணிக்காங்க, புக்கில் எல்லாமே கரெக்டான இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இன்சூரன்ஸு எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. மற்றபடிக்கு என்ன நீங்கள் என்ன சவுண்டு இதுன்னு எக்ஸாஸ்ட் நோட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு நினைக்கிறேன், போட்டு காட்டிடுறேன். அதே மாதிரி இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன்னு, இவங்க வாங்கின ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி இப்படின்னு சொல்ல போனால் உங்களுக்கு வந்து 1 lakh வந்துருங்க. நான் வந்து குத்து மதிப்பாக சொல்கிறேன், ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் இது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு DM பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ அப்படி இவங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால், சும்மா வேணாச்சுக்கும் வந்து அப்படிலாம் இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களுக்கு வந்து யமஹா பைக் சீரிஸில் 1-2-3 மாடல் இருக்குது. மாடல்ஸ் மீன்ஸ் இதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணுது, இது நார்மலாக இருக்குது. கொஞ்சம் இதோட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் போட்டு கட்டுறேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சதான் பாருங்கள். அது சேலுக்கு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இது இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அது எந்தளவுக்கு இதுவும் உங்களோட இதுதான். சரி, எக்ஸாஸ்ட் நோட் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எண்டுக்கு நான் போயிடுறேன். மற்றபடி பெருசாக பேசுறது கொலவலாங்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டா வேறு ஏதாவது பேசுமான்னு தோணுது, ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல. உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கீழே கமெண்டில் போடுங்க. நான் அடுத்த ஏதாவது யமஹா சீரிஸில் பண்ணும்போது நான் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாஸ்ட் நோட் முடிச்சுட்டு vlog எண்ட் பண்ணிக்கிறேன் நான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஓகேவா? பாய்.